Hello students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோல exercise 3.16 ஓட question number 6 பார்க்க போறோம். இந்த சாப்டர்க்கான playlist உங்களுக்கு descriptionல இருக்கு, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. Draw the graph of y is equal to x square minus 5x minus 6 and hence use it to solve x square minus 5x minus 14 equal to 0. ஸோ இப்போ பாருங்கள் இதில் என்ன நம்மளுக்கு ஈக்குவேஷன் இதில் ஒரு விஷயம் இங்கே நல்லா கவனிங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x இருக்குது. அப்போ ஒன்லி என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் மட்டும்தான் வேரி ஆகுது. ஸோ இந்த சம்மை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறேன்னா, இந்த ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே பிளாட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ 0 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும், மைனஸ் 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 ப்ளஸ் ஆகிடும் அண்ட் அகெயின் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். y மைனஸ் 0 y வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 5x ப்ளஸ் 5x கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 14 6 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், 8 தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய லீனியர் கர்வ் என்னது, y இஸ் ஈக்குவல் டு 8 மட்டும்தான். அப்போது இது என்ன அர்த்தம், ஆக்சுவலாக y ஈக்குவல் டு 8 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ, இப்போ நார்மலாக ஒரு கிராஃப் இருக்குன்னா எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் y என்னது 8 தான். அப்போது இந்த கர்வ் எப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக y ஈக்குவல் டு 8ன்ற லைன் இப்படி தான் நம்மளுக்கு போகும். இதுதான் வந்து y ஈக்குவல் டு 8. இப்போ நம்ம வரைய போகிற கர்வ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ ஒரு கர்வ் வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வேல்யூ எங்கெல்லாம் 8 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்கே நம்ம y எழுதுகிறோம் அப்படின்னா இந்த yயில் எங்கெல்லாம் 8 வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஒரு இடத்துல 8 ஆரம்பித்து இன்னொரு இடத்துல 8 கம்ப்ளீட் ஆனாலே நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஒரு கர்வ் வந்து நாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த வேல்யூஸை நான் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எக்ஸு ஸ்கொயரு மைனஸ் 5x மைனஸ் 6 தென் y ஈக்குவல் டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இதில் என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இதில் நான் மைனஸ் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். 1 2 3 4 5 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ மைனஸ் 2 இங்கே ஸ்கொயர் பண்ணுங்கள். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 1 0 1 4 9 16 25 36. நெக்ஸ்ட் பாருங்கள், மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வரும், ப்ளஸ் 10 வந்துருமா. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 5. ஸோ அகெயின் 0, இது வந்து மைனஸ் 5 மைனஸ் 10 மைனஸ் 15 4 5 டைம்ஸ் எவ்வளோ, மைனஸ் 20 மைனஸ் 25 மைனஸ் 30. நெக்ஸ்ட் பாருங்கள், இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால நம்ம இந்த வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணுவோமா. இந்த 3ஐயும் ஆட் பண்ணி பாருங்கள். 10ல் 6 போயிடுச்சுன்னா 4 + 4 8. ஓகே, நீங்கள் வேணும்னா இன்னொரு வேல்யூ மைனஸ் 3 கூட நீங்கள் முன்னாடி போட்டு ஆட் பண்ணலாம். நான் ஸ்டார்டிங் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு y 8லேருந்து வேணுன்றதுனால நான் வந்து 8லேருந்து ஃபஸ்ட்டு மைனஸ் 2க்காக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது நிறைய வேல்யூஸ் வருது, ஸோ அதனால் அப்படி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆஸ் யூஷுவல் மைனஸ் 3லேருந்து ப்ளஸ் 3 ஃபஸ்ட்டு போடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் 8ல் கட் ஆகாதுன்னு. அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், 5 + 1 6, 6ல் 6 போயிடுச்சுன்னா 0. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 6. இங்கே பாருங்கள், மைனஸ் 6 மைனஸ் 5 மைனஸ் 11. மைனஸ் 11ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 10. தென் 10ல் 4 போயிடுச்சுன்னா மைனஸ் 6, ஸோ மைனஸ் 12. அண்ட் அகெயின் பாருங்கள், இது வந்து என்ன வருது, 9 6 3 வருமா. அப்போ மறுபடியும் வந்து மைனஸ் 12. இப்போது 26 இருக்கா. இப்போ பாருங்கள், இல்லை 16ல் 6 போயிடுச்சுன்னா 10. அப்போ 20ல் பண்ணும்போது மைனஸ் 10. 25 25 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு மைனஸ் 6. இது பாருங்கள், 36 எவ்வளோ, அது 30யும் 6ம் மைனஸ் 36. அப்போ 36ல் மைனஸ் 36 போயிடுச்சுன்னா 0. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 8ல் ஆரம்பிக்கிற இந்த கர்வு 8 வந்தது, 0 வந்திருக்கு, மைனஸ் 6 அப்படியே போயிட்டு மைனஸ் 12 வந்தது, மறுபடியும் மைனஸ் 10 6 இது வரைக்கும் தான் வந்திருக்கு. எங்கே இருக்குது, இந்த 0 வரைக்கும் தான் நம்ம போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம், ஆனால் இன்னும் ஒரு 2 3 டேர்ம்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ 7 பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ, 49. 7 5 டைம்ஸ் மைனஸ் 35. 7 6 டைம்ஸ், சாரி 7 6 டைம்ஸில் இது வெறும் கான்ஸ்டன்ட், ஸோ 6 டைம்ஸ். இப்போ பண்ணுங்கள், 35ம் 6ம் எவ்வளோ, 41. 49ல் 41 போயிடுச்சுன்னா 8. ஓகே, நமக்கு அப்போது 8ன்ற டேர்ம் எங்கே வந்துருச்சு, இதிலே வந்துருச்சா. ஸோ நம்மளுடைய இந்த டேர்ம் என்ன தான், நம்மளுக்கு 8 தான்.
ஸோ இப்போது இந்த 8ல் ஆரம்பித்து இங்கே 8ல் முடியறதுனால நான் இதோட இந்த வேல்யூஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது எப்படி கிராஃபில் ப்ளாட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து அந்த டேபுலர் காலம்லேருந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ இது எழுதுனதுக்கப்புறம் இது எப்படி நம்மளோட கிராஃபில் பிளாட் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே எல்லா வேல்யூஸுமே இப்படி சின்ன வேல்யூஸ் தான் இருக்கிறதுனால எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஆஸ் யூஷுவல் 1னும் ஒய் ஆக்சிஸை மட்டும் 2 யூனிட்ஸாகவும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 12 வரைக்கும் போகிறதுனால. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன -2க்கு 8 இருக்கா. ஸோ அப்போ -2ல் 8ஐ மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு -2 இங்கே 8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. -2க்கு 8. நெக்ஸ்ட்டு -1க்கு 0. அப்போ y 0 வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேயே மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது 0க்கு -6. எக்ஸ் 0வாக இருக்கிறதுனால ஒய்க்கு -6. நெக்ஸ்ட்டு 1க்கு -10. அகைன் 2க்கு பாருங்கள் -12. தென் 3க்கும் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, -12. தென் 4க்கு -10. 5க்கு என்ன வந்திருக்கு, -6. தென் 6க்கு 0 அண்ட் 7க்கு என்ன தான் வந்திருக்கு, நம்மளுக்கு 8 வந்திருக்கா. ஸோ இப்போ இந்த கர்வை எப்படி பிளாட் பண்ணுறோம் பாருங்கள். அவங்க கொடுத்த வேல்யூஸை கரெக்டாக வந்து இதில் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கர்வ் வந்து எப்படி ஒரு அழகான பேரபோலா கர்வ் வந்து தானாக ஃபார்ம் ஆகும். மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து உங்களுக்கு கர்வ் வந்து எப்போவுமே இந்த ஜிக்ஸாக்ல இப்படி போகிறது இல்லை இப்படி போகிறது இந்த மாதிரி கர்வ்ஸ் எதுவுமே வராது. அந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூஸை தப்பாக பிளாட் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது நம்மளோட இந்த ஈக்குவேஷன் எழுதிப்போமா. ஸோ இப்போ இந்த இடத்துல எழுதுகிறேன். y is equal to நம்மளோட கொஷின் என்னவோ அந்த கொஷினை நீங்கள் இதில் எழுதிடுங்க. இப்போ வந்து நான் இந்த இடத்துல கொஷின் எழுதலை, அதனால் உங்களுக்கு நான் இதில் காட்டல. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, நம்ம சால்வ் பண்ண ஈக்குவேஷன் y is equal to 8ன்னு வந்ததா. அப்போ y equal to 8 அப்படின்னா எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் y என்ன தான் வரணும், 8 தான் வரணும். அப்போ -5னாலும் 8, -4னாலும் 8, -3னாலும் 8 தான், -2 8, 1 8, இப்படி எல்லாமே என்ன தான் இது நம்மளுக்கு 8 தான் இருக்கும். ஸோ அப்போ y equal to 8 அப்படின்றது எந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு, இந்த ஈக்குவேஷன் தான் y is equal to 8 அப்படின்றது. அப்போது நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எது தான், நம்மளுடைய கர்வு எதுவும் பாயிண்ட் பண்ணுறது, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அப்போது இது என்ன பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணுவோமா. இது எங்கேருந்து வந்திருக்கு, நம்மளுக்கு -2லேருந்து வந்திருக்கு. ஸோ இது எக்ஸோட ஒரு சொல்யூஷன். அண்ட் அனதர் சொல்யூஷன் என்ன, 7லேருந்து வந்திருக்கு. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எங்கெங்கே வந்து ஒய்க்கு வந்து 8 வந்திருக்குன்னு, -2ல் ஒரு 8 வந்திருக்கு, தென் 7ல் ஒரு 8 வந்திருக்கு. அப்போது நம்ம என்ன எழுத போகிறோம், தேர்ஃபோர் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ் இஸ், ஸோ எக்ஸோட சொல்யூஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போது -2 அண்ட் 7. ஸோ இப்போ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.